ஸோ ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு முந்திரி கொட்டை வெட்டுற மிஷின்ஸை எப்படி நம்ம செக் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மொத்தம் 4 டைப் ஆஃப் கேஷ்யூ கட்டிங் மிஷின்ஸ் இருக்குது. அதில் மேஜராக 3 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 3 பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ ஹேண்ட் கட்டிங், செமி ஆட்டோமேட்டிக் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஸோ இந்த 3 டைப்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹேண்ட் கட்டிங்கில் பார்ப்போம். மேக்ஸிமம் நீங்கள் ஹேண்ட் கட்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய ப்ராப்ளம்ங்கிறத மாதிரி ஒரு செக்கப் இருக்காது. நீங்கள் அதை பிளேடை நீங்கள் செக் பண்ணால் போதும். அண்ட் தென் எதுவும் ரெஸ்ட் ஆகாமல் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் பெயிண்ட் ஒழுங்காக இருக்கான்னு பாருங்கள். நான் பெயிண்ட்லாம் ஏன் சொல்கிறேன்னா, மேபி அவங்க முந்திரி கொட்டை ஏற்கனவே உடச்சி மிஷின் நிறையா மிஷின் ரிட்டர்ன் ஆகும். நீங்கள் ரிட்டர்ன் ஆகிற மிஷின் தெரியாமல் நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், பிளேட்லேருந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். ஏன்னா அது சப்போஸ் அது நான் ரிட்டர்ன் ஆகிற மிஷின் மேலே நான் குறை சொல்லலை. ஏன்னா அவங்களே ஏதோ ஒரு ப்ராப்ளத்தால் தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால தான் கொஞ்சம் செக் பண்ணி வாங்குங்க. ரிட்டர்ன் ஆகின மிஷின்லாம் தயவுசெய்து வாங்காதீங்க, சரிங்களா? அண்ட் தென் அப்புறம் அந்த பின்னாடி இருக்கிற ஒரு நெட்டு, அதாவது ஹேண்ட் கட்டிங் மிஷினுக்கு நெட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதை மறக்காமல் வாங்கிடுங்க. இதுவே செமி ஆட்டோமேட்டிக் கட்டிங் மிஷினாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் சைடில் இருக்கும். நீங்கள் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கட்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா அது ஏபிசிடின்னு கிரேடை பொறுத்து தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு அதில் எந்த டவுட்ஸும் இருக்காது. அண்ட் தென் பிளேட் அண்ட் மோட்டர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் பிளேட் ரெஸ்ட் ஆகக்கூடாது, ஃபஸ்ட்டு திங். அண்ட் தென் பிளேடோட சைஸ் கரெக்டாக இருக்கணும். மேக்ஸிமம் உங்களுக்கு 10 வந்துச்சுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உடைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதையும் பர்ஃபெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மோட்டரில் ஏதாவது லைன் கனெக்ஷன் ஏதாவது லூஸாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் செக். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டர் ஆகேஷனேட். அதாவது நீங்கள் இப்போ ஒரு மிஷின் வாங்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு முந்திரி கொட்டையை அங்கே உடச்சி பார்த்துட்டு வாங்கியாங்க. இந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. மேக்ஸிமம் உடச்சி பார்த்துட்டு வாங்கியாங்க. ஏன்னா நாங்களே சப்ளை பண்ணாலுமே எல்லாருக்குமே கஸ்டமர்ஸுக்கு டைரெக்டாக நாங்கள் உடச்சி காட்டி தான் நாங்கள் மிஷினை நாங்கள் ஏற்றி விடுவோம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு மிஷினை உடச்சி பார்க்காம வாங்காதீங்க. அப்படி உடச்சி பார்க்காம வாங்கினீங்கன்னா அங்கே போய் உடைக்கிறீங்கன்னா உங்களுக்கு மனசு கஷ்டமாகவும், செஞ்சு கொடுத்தவங்களுக்கு மனசு கஷ்டமாகும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வாங்கினீங்கனாலே கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணி மிஷின் உடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக செக் பண்ணி வாங்கிக்கிங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேக்ஸிமம் இத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருந்து மிஷின் செஞ்ச ஒரு சப்ளையராக இருக்காங்களா, இல்லை ஏற்கனவே மிஷின் ஏதாவது ஃபால்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வாங்குறது ரொம்ப 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 பெட்டர். அதனால் மார்க்கெட்டில் சஜஷன்ஸ் கேளுங்க, எந்த கம்பெனிஸ் நல்லா இருக்குன்னு சஜஷன்ஸ் கேளுங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் பேசி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த கம்பெனி பிடிக்குதோ அந்த கம்பெனி எடுத்துங்க. ஸோ இல்லை உங்களுக்கு இதை பற்றியான ஒரு பேசிக்ஸ் ஐடியா இல்லை, எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் என்னோடய நம்பர் நான் இதில் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்மக்கிட்ட பெய்டு கேஷ்யூ கோர்சஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு கேஷ்யூ பற்றியான ஒரு புரிதல் இல்லை, எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் இல்லைன்னா நீங்கள் என்னோடய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட பெய்டு கோர்சஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் செட் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு தனியாக நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் கைட்னஸ் பண்ணுறேன். அண்ட் தென் அதோட லிங்க் வேணுன்னா அதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், அது ஃபோனுக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு நான் டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அண்ட் தென் மேபி உங்கள் ஃபோனை நான் எடுக்கலைன்னா ஆக்சுவலி நான் சின்ன ஒர்க்கில் இருக்கேன். ஸோ எல்லோரும் கோச்சிக்காதீங்க, நான் நீங்கள் ஃபோன் பண்ணோன்னே அட்டன் பண்ணலன்னு. ஸோ நான் ஒர்க்கில் இருப்பேன். ஸோ நான் கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்க மாட்டேன். அண்ட் தென் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு